வணக்கம். நாட்டின் பாதுகாப்பிற்கே நேரடி அச்சுறுத்தலாக மாறிக்கொண்டிருக்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. எல்லை தாண்டி நடைபெறும் சட்டவிரோத நுழைவுகளாகும் அந்த பிரச்சனை. குறிப்பாக ரோஹிங்கியா மற்றும் பங்களாதேஷில் இருந்து வரும் ஊடுருவல்கள் இந்தியாவில் பல பகுதிகளில் வேரூன்றிவிட்டன. அவை சாதாரண குடியேற்றம் மட்டுமல்ல, திட்டமிட்டு பல இடங்களில் தங்களின் தாக்கத்தை விரிவுபடுத்தும் முயற்சிகளாகவே உள்ளன. ஆனால் அவ்வாறு நாட்டிற்குள் நுழையும் நபர்களை கண்டுபிடித்து வெளியேற்ற முயற்சிகள் எடுக்கப்படும்போது அரசியல் நோக்கங்களுக்காக இங்குள்ள சில கட்சிகளும் சில மாநில அரசுகளும் எடுக்கும் நிலைப்பாடுகள் அந்த பிரச்சனையை இன்னும் மோசமாக்குகின்றன. மேலும் எல்லைப் பகுதியில் பாதுகாப்பு வேலி அமைப்பதில் ஏற்படும் தடைகள் நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர முடியாமல் செய்கின்றன. அந்த பிரச்சனையை இப்போது இந்திய அரசு மிக தீவிரமாக எடுத்து செயல்பட்டு வருகிறது. எல்லைப்பகுதிகளில் வேலி அமைக்க முடியாத நதிக்கரைகள் போன்ற இடங்களில் மனிதர்களுக்கு பதிலாக பாம்புகள் மற்றும் முதலைகளை பயன்படுத்த முடியுமா என்ற கோணத்தில் ஆய்வு செய்யுமாறு எல்லை பாதுகாப்பு படைக்கு உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது. இதை கேட்டவுடன் உடனே எல்லையில் பாம்புகளையும் முதலைகளையும் விட்டுவிட்டார்கள் என்று யாரும் நினைக்க வேண்டாம். ஆய்வுக்கான உத்தரவுதான் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதில் குறிப்பாக சொல்லப்பட்டிருப்பது என்னவென்றால், வங்கதேச எல்லையில் நடைபெறும் சட்டவிரோத நுழைவு மற்றும் குற்ற செயல்களை கட்டுப்படுத்த நதிக்கரைகளில் பாம்புகள் அல்லது முதலைகளை பயன்படுத்துவது நடைமுறையில் சாத்தியமா என்பதை ஆராய வேண்டும் என்றுதான் உத்தரவில் கூறப்பட்டுள்ளது. மொபைல் நெட்வொர்க் கூட கிடைக்காத இருண்ட எல்லைப் பகுதிகள், அதாவது டார்க் ஜோன்கள் எனப்படும் இடங்களில் அதை பயன்படுத்த முடியுமா என்பதுதான் இந்த ஆய்வின் நோக்கமாகும். இதுபோன்ற யோசனை உலகின் பிற பகுதிகளிலும் முன்வைக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே. உதாரணமாக, அமெரிக்காவின் புளோரிடா மாநிலத்தில் உள்ள எவர்கிளேட்ஸ் பகுதியில் இயற்கை சூழலை பயன்படுத்தி சட்டவிரோத நுழைவுகளை கட்டுப்படுத்தும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. ஆனால் இந்த யோசனை நடைமுறையில் சாத்தியமா என்றால் அதற்கான பதில் மிகவும் சிக்கலானதாகும். இந்தியா பங்களாதேஷ் எல்லை உலகின் மிகவும் சிக்கலான எல்லைகளில் ஒன்றாகும். அந்த எல்லை 5 மாநிலங்கள் வழியாக சுமார் 4000 கிலோமீட்டர் நீளத்திற்கு நீண்டுள்ளது. அதில் பெரும்பாலான பகுதிகளில் வேலி அமைக்கப்பட்டாலும் இன்னும் நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் எல்லை திறந்தவாறே உள்ளது. அதற்கான முக்கிய காரணம் அந்த பகுதிகளின் நில அமைப்புதான். பெரிய நதிகள், அடிக்கடி மாறக்கூடிய மணற்பரப்புகள், சுந்தர்பன்ஸ் போன்ற சதுப்பு நிலங்கள், காடுகள், இவை அனைத்தும் சேர்ந்து அந்த எல்லையை இயற்கையாகவே மிகவும் சிக்கலான எல்லைப் பகுதியாக மாற்றுகின்றன. மழைக்காலங்களில் நதிகள் கரை புரண்டு ஓடும்போது கட்டமைக்கப்பட்ட வேலிகள் கூட நீரில் அடித்துச் செல்லப்பட்டுவிடும். அதுபோல் கேமரா அல்லது சென்சார் போன்ற தொழில்நுட்ப வசதிகளும் நீரில் சேதமடைந்துவிடும். அந்த இயற்கை குறைபாடுகளை பயன்படுத்தித்தான் இரவு நேரங்களில் படகுகள் மூலமாகவோ சில நேரங்களில் நீந்தியோ கூட சட்டவிரோத நுழைவுகள் நடைபெறுகின்றன. இந்த சூழ்நிலையில்தான் இயற்கை உயிரினங்களை பயன்படுத்தி அந்த நுழைவுகளை தடுக்க முடியுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. ஆனால் இந்த திட்டத்திற்கு மிகப்பெரிய பிரச்சனைகளும் உள்ளன. முதலாவது பொதுமக்களின் பாதுகாப்பாகும். அந்த எல்லைப் பகுதிகளில் இரு நாடுகளின் பக்கங்களிலும் லட்சக்கணக்கான மக்கள் வாழ்கிறார்கள். அவர்களின் வாழ்வு பெரும்பாலும் மீன்பிடி மற்றும் விவசாயத்தை சார்ந்ததாகவே உள்ளது. அப்படிப்பட்ட இடங்களில் பாம்புகள் அல்லது முதலைகளை விடுவது அந்த மக்களின் உயிருக்கு நேரடி ஆபத்தை உருவாக்கும் என்ற பார்வையும் உள்ளது. மழைக்காலங்களில் அந்த விலங்குகள் கிராமங்களுக்குள் நுழைந்து தாக்கும் அபாயமும் உள்ளது. இரண்டாவது சட்ட ரீதியான சிக்கலாகும். இந்தியாவின் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டப்படி விலங்குகளை அவ்வாறு இராணுவ நோக்கங்களுக்காக பயன்படுத்துவது கடுமையான சட்ட பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும். விலங்குகளால் இந்திய மக்கள் யார் என்பதையும் வங்கதேசிகள் யார் என்பதையும் அடையாளம் பிரித்து தெரிந்து கொள்ள முடியாது. அதனால் இது தற்போது ஒரு சாத்தியக்கூறுக்கான ஆய்வு மட்டுமே நடத்தும் திட்டத்தில் இருப்பதாக அதிகாரிகள் விளக்கம் அளித்துள்ளார்கள். ஆனால் இந்த யோசனை வந்திருக்கிறது என்பதே ஒரு பெரிய உண்மையை வெளிப்படுத்துகிறது. எல்லை நுழைவுகள் இந்தியாவுக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு சவாலாக மாறியுள்ளன என்ற நிலை ஏற்பட்டுள்ளதை உணர்த்துகிறது அந்த விஷயம். இந்த பிரச்சனைக்கு மிக நீண்ட வரலாறு உள்ளது. 1947 இந்தியா பிரிக்கப்பட்ட காலத்தில் இருந்தே அது தொடங்கியதாகும். 1971 வங்கதேச விடுதலை போரின் போது கோடிக்கணக்கான மக்கள் இந்தியாவிற்கு அகதிகளாக வந்தார்கள். அதன் பிறகு அந்த குடியேற்றம் பொருளாதார காரணங்களுக்காக தொடர்ந்தது. அந்த இடைவெளிகளை பயன்படுத்தித்தான் சட்டவிரோத நுழைவுகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. அதை கட்டுப்படுத்த முடியாததற்கு பல காரணங்கள் உள்ளன. முதலில் மொழி மற்றும் கலாச்சாரமாகும். வங்கதேசத்தைச் சேர்ந்த ஒருவர் மேற்கு வங்கம் அல்லது அசாமுக்குள் வந்துவிட்டால் அவரை உள்ளூர் மக்களிடமிருந்து அடையாளம் பிரித்து பார்ப்பது மிகவும் கடினமாகும். இரண்டாவது கடத்தல் கும்பல்கள். போலி நாணயம், மாடுகள் கடத்தல் போன்றவற்றை கட்டுப்படுத்தும் பெரிய மாஃபியா அமைப்புகள் அந்த எல்லைப் பகுதிகளில் செயல்படுகின்றன. பணத்தை பெற்றுக்கொண்டு அவர்கள் சட்டவிரோத நுழைவுகளை ஏற்பாடு செய்கின்றனர். மூன்றாவது அரசியல் காரணங்கள். சில அரசியல் கட்சிகள் அந்த நபர்களை வாக்கு வங்கியாக பார்க்கின்றன.
அதனால் போலி ஆவணங்கள் உருவாக்கி அவர்களை சட்டப்பூர்வ குடிமக்களாக மாற்ற உதவி செய்யப்படுகிறது அந்த பகுதியில். ஒரு முறை ஆவணங்கள் கிடைத்துவிட்டால் அவர்களை கண்டுபிடித்து வெளியேற்றுவது மிகவும் கடினமான விஷயமாக மாறுகிறது. அதன் விளைவாக எல்லை மாநிலங்களில் மக்கள் தொகை அமைப்பே மாறிவிட்டிருக்கிறது இப்போது. அதற்கான மிகப்பெரிய உதாரணமாகும் திரிபுரா மாநிலம். ஒரு காலத்தில் அங்கு பழங்குடியினர் பெரும்பான்மையாக இருந்தார்கள். ஆனால் இன்று அவர்கள் குறைந்த எண்ணிக்கையாக மாறியுள்ளனர். அசாமிலும் கூட இதே நிலைதான். 1979 தொடங்கிய எதிர்ப்பு போராட்டங்கள் 83 நடந்த நெல்லி படுகொலை போன்ற கடுமையான சம்பவங்களுக்கு காரணமானது. அது வெறும் பொருளாதார பிரச்சனை அல்ல, தேசிய பாதுகாப்பு பிரச்சனையாகும். உச்சநீதிமன்றமே அதை வெளிப்புற தாக்குதல் என்று வர்ணித்துள்ளது. பயங்கரவாத அமைப்புகள் அந்த வழியை பயன்படுத்துகின்றன. போலி நாணயங்கள், மனித கடத்தல், சட்டவிரோத வலையமைப்புகள் இவை அனைத்தும் அந்த எல்லை வழியாகத்தான் நடக்கின்றன. இந்தியாவின் பல நகரங்களில் அவர்கள் இருப்பது பதிவாகி உள்ளது. போலி அடையாளங்களுடன் அவர்கள் வேலை செய்து வசித்து வருகிறார்கள், இங்கு உள்ளூர்வாசிகளைப் போல். அதனால் உள்நாட்டின் பாதுகாப்பே கேள்விக்குறியாகிறது. இந்த பிரச்சனையை தேர்தல் அரசியல் விஷயமாக மட்டும் பார்க்கக்கூடிய ஒன்றாக கருதக்கூடாது. இது இந்தியாவின் எதிர்காலம், பாதுகாப்பு, பொருளாதாரம் அனைத்தையும் பாதிக்கும் மிகப்பெரிய சவாலாகும். இதற்கு தீர்வு காண தொழில்நுட்பம், கடுமையான நிர்வாக நடவடிக்கை மற்றும் மக்களின் விழிப்புணர்வு, இந்த மூன்றும் மிகவும் அவசியமாகும். நாட்டின் பாதுகாப்பு என்பது அரசு மட்டுமே கவனிக்க வேண்டிய அல்லது கவனிக்க முடிந்த விஷயம் அல்ல. அந்த விஷயத்தில் இந்த நாட்டின் ஒவ்வொரு குடிமகனுக்கும் சம அளவிலான பொறுப்பு இருக்கிறது. அதை உணர்ந்து ஒவ்வொரு குடிமகனும் விழிப்புடன் இருக்க வேண்டியது அவசியமாகிறது.